வெல்கம் டு குக் வித் சுபி. பன்னீர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பன்னீரை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை கையாலே வந்துட்டு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் மேஷர் யூஸ் பண்ணி கூட மேஷ் பண்ணலாம். நல்லா சாஃப்டாகணும். உங்களுக்கு கையால் தொட்டு பார்த்தாலே தெரியும் பன்னீர் சாஃப்டாக இருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் நான் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாலை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பால் சூடானதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மொத்தமாக கொட்டிடாதீங்க, சரியாக கிண்ட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு அது மாவு அந்த பால் பவுடர் வந்து கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க பன்னீர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட இந்த பன்னீர் வந்துட்டு நல்லா இந்த கம்ப்ளீட்டாக வந்து மேஷ் ஆகணும். ஃபுல்லாக இந்த பால் பவுடர் கூட ஒன்றாகணும். இந்த மாதிரி இந்த லைட்டாக அந்த ஃபேட், அதாவது இந்த எண்ணெய் வந்துட்டு மஞ்சள் கலரில் அந்த நெய் மாதிரி பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். அது பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 4 ஏலக்காவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் ட்ராப்ஸ் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது பேன்லேருந்து ஒட்டாமல் வர வரைக்கும், அதாவது நல்லா திக்காகிற வரைக்கும் இதை குக் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். திக்காகி பேன்லேருந்து ஒட்டாமல் வர ஸ்டார்ட் ஆகுது. அது ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் போதே இதை அடுப்புலேருந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நெய் தடவின ட்ரேயில் வந்து இதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்மளால் நீட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வார்மாக இருக்கும். இப்போது இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா அப்படி இல்லைனாக்கா நீங்கள் உங்களுக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது கையில் நெய் தடவிட்டு இதை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன கப் இல்லைனா மோல்டு ஏதாவது யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு இதை செட் பண்ணி வைங்க. செட் பண்ணிவிட்டு இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை டீமோல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வரும். நான் இங்கே பண்ணியிருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதை டீமோல் பண்ணிவிட்டு அது மேலே சில்வர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை ஒட்டிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் செரி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ பன்னீர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.